மாற்றம் ஒன்றுன்னு சொல்லி இன்னைக்கு ஆட்சி பண்ணுவாங்க, இவரால் ஆட்சி. ஆனால் தொடர்ந்து அதிகமாக பாலியல் தொல்லை குறைகள் நடந்துருக்கு. ஆனால் அவர் டைம் எடுத்துக்கிறாரு. எப்படி பாக்கி இந்த ஆட்சி? இல்லை, சொல்லணுன்னா ஒரு மாதிரி நகைச்சுவைக்குரிய விஷயமா தெரியுது. அவர் அந்த 108 சீட்டு வந்ததுமே முதல்ல ஒரு அதிக சீட்டு பெற்ற ஒரு கட்சியாக இருக்குது. அப்போ உடனடியாக எல்லாமே முதலமைச்சராக இருக்கிறாரு. காவல்துறை அவர் கண்ட்ரோலில் இருக்குது, எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போது சட்ட ஒழுங்கு அவர்களால் கட்டுப்படுத்த முடியல. குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு அதிகமான ஒரு வன்முறையாக இருக்குது. அதுவும் நிறைய இடங்கள்ல அவர்களுடைய நிர்வாகிகளே ஈடுபடுறாங்க. அதை கூட தட்டி கேட்க முடியல. டீ கடைக்காரன்ட்ட காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது. நம்மளுடைய ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த பெண் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். அவளும் தாவாக்காவுடைய ஒரு ஆதரவாளர். பண்ணவங்களும் தாவாக்களுடைய நிர்வாகி. இங்கே லோக்கலில் ஸ்ரீநாத்னு ஒரு அமைச்சர் இருக்கார், மதர் நாராஜ் ஒரு அமைச்சர். யாருமே அதை போய் கேட்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. ஸ்ரீநாத்னு ஒரு அமைச்சர் புன்னக்காயில் போய் எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் என்ன மனநிலையில் இருக்கார், என்ன நிலையில் இருக்கான்ற யோசிச்சுட்டு இருக்கோம். அவருடைய எது தொகுதினே தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தாவாக்க கட்சியினர் முதலமைச்சராக இருக்கட்டும், அன்னைக்கு பேசினார்ல திருச்சி கூட்டத்தில், தேர்தல் பிரச்சாரம் மாதிரியே பேசினார். அதே எழுதி வச்ச ஸ்கிரிப்டை பார்த்து அதே ஸ்ட்ரெஸ்ஸு பாஸு நடிப்போடு பேசினார். அது எல்லாம் ஊர் அறியும் உலக அறியும். அதனால் இவங்க இன்னும் நார்மல் நிலைக்கு வரணும். இது நாடு, இத்தனை பேர் மக்களை கட்டி காக்கணும். நம்ம நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை. ஒன்றுமே சொல்லலையே. வந்தே மாதரம் பாட்டு ஏன் பாடுறீங்கன்னா, இல்லை பாட மாட்டோன்னு சொல்ல முடியல. கேரளாவில் உள்ள ஒரு மினிஸ்டர் சொல்கிறாரு, அந்த சர்க்குலரில் அது கட்டாயம் இல்லை, வந்தே மாதரம் பாடுறது ஆப்ஷனல் இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல? அதுக்கு போய் அங்கே போய் பெட்டிஷன் கொடுத்தேன்னாரு. ஸோ எதை குறை சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவர் 6 மாதம் டைம் கேட்காரு, எதையும் குறை சொல்லாதீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்காக நடக்கிற கொலைகளையும் கொள்ளைகளையும், பாலியல் வன்கொடுமை, 3 வயசு சிறுமி, 61 வயசு பாட்டியம்மா, 11 வயசு சிறுமியெல்லாம் நடக்கிறத நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியாது. அதனால் எதிர்க்கட்சி, ஒரு வலிமையான எதிர்க்கட்சியை எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் இருக்காங்க, எங்களுடைய தலைவர் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் நிச்சயமாக குற்றங்குறைகளை, அவர்கள் செயல்பாட்டில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுவது தான் எதிர்க்கட்சிகளுடைய கடமை என்ற முறையில் நாங்கள் சுட்டி காட்டி கொண்டு இருக்கோம். கடந்த 10 ஆண்டுகளாக உங்களோட கூட்டணி கட்சி நான் பயணிச்சவங்க, இன்னைக்கு உங்களுக்கு எதிர்ப்பு விமர்சனங்களை முன்வைக்கப்படுது, எப்படி பார்க்குறீங்க? கூட இருந்துகிட்டே குழி தோண்டிட்டு இருந்திருக்காங்கன்னு தெரியுது. துரோகன்றது எங்களுடைய தொண்டர்களுடைய கருத்து. விவசாயிகள் பல்வேறுபட்ட போராட்டங்கள் அதாவது தேர்தலுக்கு முன்பு ஒரு நிலைப்பாடும், தேர்தலுக்கு பின்பு தாவைக்க ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு விவசாய சங்க சார்பாக பல்வேறு போராட்டங்கள் இன்னைக்கு தமிழகம் முழுவதும். இதை எப்படி பார்க்கணும்? கண்டிப்பாங்க. அதாவது தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாரு, 5 ஏக்கர் கீழே உள்ள நிலம் உள்ளவங்களுக்கு முழுமையான தள்ளுபடி, 5 ஏக்கர் விவசாய நிலத்துக்கு மேலே உள்ளவங்களுக்கு பாதி கடன் தள்ளுபடின்றாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாரு, 50,000 கடன் வாங்கினவனுக்கு முழுமையான தள்ளுபடி, 50,000. அப்போ 5 ஏக்கர் 50,000 ரூபாயை மாறிடுச்சு. அப்போ அவருடைய வாக்குறுதியில் எந்த அளவுக்கு இருக்கிறார். இது முதல் வாக்குறுதியை நான் செஞ்சுட்டேன், 80% பயன்படுத்திட்டேன்னு அவங்க ஆட்கள் சொல்கிறாங்க. அவருடைய ரீல்ஸாக இருக்கட்டும், ரியல் செய்தியாக இருக்கட்டும், எல்லாமே பொய் செய்தியை பரப்பி வருகிறார். அதுதான் உண்மை. நிச்சயமாக விரைவில் மக்கள் புரிஞ்சுக்கொள்வாங்க. நிறைவில் அவருடைய வாண்டவாளம் தாண்டவாளையர் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.